வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பில்லியன் டே சேலை வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த அமேசானுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேலில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்னீக் பிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்மகிட்ட ஒரு டெலிகிராம் சேனலுக்கான குரூப் இருக்குது. அதோட லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் நல்ல டீல்ஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வரப்போகிற சேலில் உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டோட சேல்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டோட சேல் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 23rd செப்டம்பர்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இதில் என்னென்ன பேங்க் கார்ட்ஸுக்குலாம் ஆஃபர் வரப்போகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐசிஐசி பேங்க்கான கிரெடிட் கார்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். பட் இந்த 10% டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க, 2000 ரூபா 5000 ரூபா அப்படின்ட்டு. ஒரு அது வந்து சேல் வரும்போது தான் தெரியும் எந்தெந்த ப்ராடக்ட்ஸுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் 2500 வரைக்கும் இருக்கலாம். அண்ட் இந்த சேலை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜெப்ரானிக்ஸ், ஆசர், டைட்டன் அண்ட் மோட்டோ. ஸோ இவங்களாம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சேலை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா சாம்சங் விட்டுட்டேன். ஸோ இந்த டீலில் இவங்க ஸ்பான்சர் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டாக இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் பயங்கரமான ஒரு டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சேலை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர் ஆர் பிளாக் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த சேல் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ நீங்கள் முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா மற்ற டீல்ஸ்லாம் விளையாடுறதுக்குள்ள நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் 8ஆம் தேதியிலிருந்தே பார்த்திங்க அப்படின்னா இயர்லி ஆக்சஸ் சேல் வந்து நடக்குது. ஸோ இது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டீல்ஸை அப்போவே ரிவீல் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். 8ஆம் தேதியிலிருந்தே நீங்கள் 23ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இதில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த மாதிரி டீல்ஸ்லாம் பெருசாக வராது. ஆல்ரெடி இருக்க இந்த ஷர்ட்டு, பேண்ட்டு இது மாதிரி டீல்ஸ்லாம் 8 ஓப்பன் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக. அண்ட் அப்படியே அமேசான் பக்கம் வந்தோம் அப்படின்னா இவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா 23rd வந்து சேல் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பிரைம் மெம்பர்ஸாக இருந்தால் 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 22ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு சேல் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். அண்ட் நீங்கள் யாராவது பிரைம் வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ வரப்போகிற சேல் டைமில் வந்து பிரைம் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போவே பண்ணிங்க அப்படின்னா 1500 வரும் அதோட ப்ரைஸ். பட் நீங்கள் சேல் டைமில் பண்ணிங்க அப்படின்னா 700 800 பார்த்திங்க அப்படின்னா உங்களால் பிரைம் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ அமேசானில் யூஸ் பண்ண வேண்டிய கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு. ஸோ மோஸ்ட்டாக எஸ்பிஐ டெபிட் கார்டு வந்து நிறைய பேர் இருக்கும். ஸோ நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கார்ட்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10%க்கான இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது. அண்ட் இது இல்லாமல் இந்த ஒன் கார்டு, இந்த அமேசான் பே கார்டு இதெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் ஃப்ளிப்கார்ட்டில் சொன்ன மாதிரி தான் 10%ங்கிறது இப்போ ஒரு 1 லட்ச ரூபா ப்ராடக்ட் இருந்தால் அப்படியே ஃப்ளாட்டாக 10%னா 10,000 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகாது. அதுக்குன்னு ஒரு கரெக்டான லிமிட்ஸ் வந்து இருக்கும். அதுக்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இவங்க இயர்லி சேல் அது மாதிரி எதுவும் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணல. சும்மா அந்த லேஅவுட் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன டீல்லாம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் முக்கியமாக வரப்போகிறது இப்போ ரிவீல் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த லீக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லீக் தான், கன்ஃபார்மாக வரும்லாம் எடுத்துக்காதீங்க. பட் மோஸ்ட் கேசஸில் இந்த டீல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். சாம்சங்கோட S24 இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸினோஸ் வேரியண்ட் தான் இப்போதைக்கு இந்தியாவில் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. பட் வரப்போகிற டீலில் ஸ்னாப்ட்ராகன் வேரியண்ட், ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 பார்த்திங்க அப்படின்னா இந்த சேலில் வரப்போகுது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40,000 இருக்க போகுது. இது வந்து அவங்க ப்ரைஸ் பண்ணுறதே 40,000க்கு பண்ண போகிறாங்களா இல்லை கார்டு டிஸ்கவுண்ட்லாம் சேர்ந்து இன்னும் குறையுமா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ரிவீல் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் பார்க்க முடியும். இப்போதைக்கு S24 வாங்குற மாதிரி இருந்தால் வெயிட் பண்ணுங்கள். இந்த சேல் வரும்போது வாங்கிட்டீங்க அப்படின்னா பெட்டர் ப்ரைஸாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது தான் நத்திங்கோட ஃபோன் 3. ஸோ இதோட ரிவ்யூ நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள். 80,000 ரூபாய்க்கு பார்த்திங்க அப்படின்னா லான்ச் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த சேலில் 50,000 ரூபாய்க்கு கீழே இந்த ஃபோன் வந்து வரும். 40,000 45,000 ரூபாய்க்குலாம் கிடச்சிது அப்படின்னா செம்ம ஒர்த்தான ஒரு டிவைஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்குற மாதிரி இருந்தால் இதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாம்சங்கோட S24 FE இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். 35K இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபோனும் பார்த்திங்க அப்படின்னா அண்டர் 35,000 வரும்போது நான் இன்னுமே ப்ரைஸ் டாப் ஆகி ஒரு 30,000 எதிர்பார்த்தேன். பட் வரதே பார்த்திங்க அப்படின்னா 35 வருது. இன்னும் உங்களால் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் போட முடிஞ்சு அப்படின்னா 30K கீழே வாங்கிக்க முடியும். ஸோ பேட்டரி அண்ட் சார்ஜிங் உங்களுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா இது ஒரு சூப்பர் ஃபோனாக இருக்கும் 30,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அண்ட் Pixel 9 வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர் 55,000க்கு வரப்போகுது. ஸோ நீங்கள் பிக்சல் டிவைஸ் யாராவது வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சைஸாக இருக்கலாம். ஸோ இன்னும் ஒரு 40,000 to 50,000 கிடச்சிது அப்படின்னா செம்ம வேல்யூவாக இருக்கும். அண்ட் iPhone 16 வந்து பார்த்திங்க அப்படின்னா 52,000 ரூபாய் கிடைக்குது. இதுவுமே ஓரளவுக்கு ஒரு நல்ல டீல் தான். ஐஃபோன் வாங்குறீங்கன்னா மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். மோஸ்ட்டாக ஐஃபோன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா செகண்ட் ஹேண்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா அன்பாக்ஸ் பண்ண ஃபோன்ஸே பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ரேட்டாக கிடைக்கும். அங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரியல்மியோட GT7 Pro அண்டர் 45 கிடைக்குது. இது அந்தளவுக்கு ஒரு பெரிய டீல் வந்து கிடையாது. அண்ட் OnePlus 13 யாரோ கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அது வந்து ஏதோ 30,000 கீழே வருமானு கேட்டிருந்தீங்க. 40,000 வித்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 35க்கு வந்து கிடைக்குது. ஸோ உங்களால் எக்ஸ்சேஞ்செலாம் போட முடிஞ்சு அப்படின்னா 30K கூட உங்களால் வாங்கிக்க முடியும். இந்த எல்லா டிஸ்கவுண்ட்டையும் சேர்த்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா. ஸோ அந்த ஃபோன் யாராவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் இந்த ஃபோன் யாரோ மென்ஷன் பண்ணி இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் போக்கோவோட X7 Pro இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது 26 27 அந்த ப்ரைஸுக்கு லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து தெரில. இது வந்து அண்டர் 20,000 வரப்போகுது. 20Kக்கு இது ரியலாகவே ஒரு நல்ல ஃபோன் தான். பட் லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த பேட்டரி ட்ரெயின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன தான் பேட்டரி ட்ரெயின் இருந்தாலுமே அது ஒரு 6000 mAh ஃபோனு. ஸோ
ஸோ கண்டிப்பாக பேட்டரி லைஃப் வந்து நல்லா தான் இருக்கும். அண்ட் சாம்சங்கோட S24 ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்திருக்க லீக்ஸ் என்னென்ன டீல்ஸ்ன்ட்டு. இன்னும் வரப்போகிற டீல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அடிக்கடி போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி லீக்ஸ் ஏதாவது வந்தாலும் நான் உடனே இங்கே ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.